உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி அன்று நடைபெறக்கூடிய ஆடி கிருத்திகை. இந்த தடவை வியாழக்கிழமை வருது. ஆடி கிருத்திகை ரொம்ப முருகனுக்கு ஏற்ற ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம், குருவாரம். இந்த ஆடி கிருத்திகையினுடைய வருஷம் ஆடி கிருத்திகை வருது. ஒவ்வொரு மாதமும் ஒரு தமிழ் மாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆனி மாதத்தில் மூல நட்சத்திரம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். சித்திரை மாதத்தில் கேட்டிங்கன்னா சித்ரா பௌர்ணமி நம்ம சொல்லுவோம். வைகாசி மாதம் எடுத்துருந்தீங்கன்னா வைகாசி விசாகம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த பௌர்ணமியை. ஆனி மாதத்தில் ஆடி மாதத்தில் நட்சத்திரங்கள் சொல்லும்போது ரெண்டு சொல்லுவோம். ஒன்று ஆடி பூரம், ஒன்று ஆடி கிருத்திகை அப்படின்னு சொல்லுவோம். ஆவணி மாதம் எடுத்துருந்தீங்கன்னா ஆவணி அவிட்டம்னு சொல்லுவோம். அவிட்ட நட்சத்திரம் ரொம்ப விசேஷம். அதே மாதிரி புரட்டாசி மாதம். ஒவ்வொரு மாதமும் ஒரு நட்சத்திரம் ஒரு திதி ரொம்பவுமே விசேஷம். புரட்டாசி மாதத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா 15 நாட்கள் ரொம்ப விசேஷமாக சொல்லுவோம். மகாலய பக்ஷம் அப்படின்னு சொல்லுவோம். 15 நாட்கள் திதிகள் ரொம்ப விசேஷம். நட்சத்திரத்தை விட திதிகள் ரொம்ப ஒசத்தி. புரட்டாசி மாதத்தில் இந்த மகாலய அமாவாசை ரொம்ப விசேஷம். துலா மாதத்தில் ஐப்பசி மாதம் பார்த்திங்கன்னா பௌர்ணமி அன்னாபிஷேகம் பண்ணுவோம். இப்படி ஒவ்வொரு மாதமும் ஒரு நட்சத்திரம் அல்லது திதி ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். இப்போ ஆடி செவ்வாய்ன்னு சொல்கிறோம், ஆடி ஞாயிறுன்னு சொல்கிறோம், ஆடி கிருத்திகைன்னு சொல்கிறோம். இப்படி இந்த நட்சத்திரங்கள், வாரங்கள், திதிகள் இது எல்லாத்துக்குமே நமக்கு ரொம்ப முக்கியத்துவம் உண்டு. கிரகங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 கிரகங்களும் தான் ஒரு காலத்தை நிர்ணயம் செய்யும். சூரியனும் சந்திரனும் தான். சூரியன் வரைச்சே என்ன சொல்கிறோம்? பகல் நேரம் சொல்கிறோம். சந்திரன் வரைச்சே இரவு நேரம்னு சொல்கிறோம். இந்த இரவையும் பகலையும் நிர்ணயம் பண்ணுற சூரியனும் சந்திரனும் தான். இவங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குள்ளே போகும் பொழுதும் இவங்களினுடைய இடைவெளி, அமாவாசையில் 2 பேரும் நேர்கோட்டில் இருக்காங்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிகிறாங்க. ஸோ இவங்களினுடைய இடைவெளியும் நமக்கு காலத்தை நிர்ணயம் செய்யும். அப்படி ஆடி மாதத்தில் சந்திரன் கிருத்திகா நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டம். அது மேஷராசியாக இருக்கலாம். ரிஷபத்தில் வரும்போது சந்திரன் உச்சபலம் பெற்றிருப்பார். இந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி வியாழக்கிழமை நமக்கு இந்த கிருத்திகா நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கார். நம்ம ஆடி கிருத்திகை கொண்டாடுகிறோம். ஏன் ஆடி மாதத்தில் கிருத்திகா நட்சத்திரம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஆடி மாதம் கிருத்திகா நட்சத்திரத்தில் தான் முருகப்பெருமான் பிறந்தார் அப்படின்னு புராணங்கள் சொல்லுது. இந்த கதை என்ன? இந்த முருகனினுடைய பிறப்பிற்கு பின்னால் இருக்கக்கூடிய கதை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சிவபெருமான் தன்னுடைய 3வது கண்ணான நெற்றி கண்ணிலிருந்து தீப்பொறிகள், அந்த ஜுவாலை அவருடைய நெற்றி கண்ணிலிருந்து வருது. அந்த நெற்றி கண்ணிலிருந்து வரக்கூடிய ஜுவாலைகள் 6 நெருப்பு பிழம்புகளாக பிரியுது. அப்போ அக்னி தேவனுக்கு அந்த நெருப்பு ஜுவாலையில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தை அவரால் தாங்க முடியல. உடனே அக்னி பகவான் என்ன பண்ணுறார்? அந்த நெருப்பு ஜுவாலை என்ன பண்ணுறது? பக்கத்தில் சரவண பொய்கை அப்படிங்கிற ஒரு ஆறு இருக்குது. உடனே இந்த 6 தீப்பொறிகளும் போய் சரவண பொய்கையில் போய் விழுந்துடுறாங்க. ஏன்னா அந்த நெருப்போடைய உஷ்ணத்தை அவங்களால தாங்க முடியல. இந்த நெருப்பு எப்போ சரவண பொய்கையில் போய் விழுந்ததோ இந்த நெருப்பு ஜுவாலைகள் 6 குழந்தைகளாக உருவெடுக்குது. இந்த 6 குழந்தைகளும் முருகப்பெருமானாக அவதாரம் எடுக்கிறார். இந்த குழந்தைகளை பராமரிப்பதற்கும் இவங்களை பார்த்து கொள்ளுவதற்கும் 6 கார்த்திகை பெண்கள் வராங்க. அப்போ அந்த சமயத்தில் பார்வதி தேவி சரவண பொய்கைக்கு வராங்க. வரும்போது பார்க்கும் பொழுது 6 குழந்தைகள் இருக்கும். அதை எல்லாத்தையும் ஒன்றாக இணைத்து 6 முகம் அப்படிங்கிற பெயரை வைக்கிறாங்க. ஸோ 6 முகத்துடன் 12 கைகளுடன் 6 முகம் தோன்றுகிறார் சிவபெருமானினுடைய நெற்றிக்கண் ஜுவாலையிலிருந்து. இது ஆடி கிருத்திகை அன்னைக்கு நடந்ததுனால இந்த ஆடி கிருத்திகை முருகனினுடைய பிறந்த நாளாக கொண்டாடப்படுகிறது. இப்போ நம்ம காலத்திற்கு வருவோம். இப்போ நான் ஆடி மாதம் நான் ஏற்கனவே சொன்னேன். இதை நம்ம என்ன சொல்லுவோம்? தட்சிணாயன புண்ணிய காலம். சூரிய பகவான் கீழ்நோக்கு பாதையாக செல்கிறார் அப்படின்னு சொல்கிறோமா? அப்போது முருகப்பெருமானுக்கு
2 அயனங்களிலேயுமே முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஆடி கிருத்திகை முருகப்பெருமானினுடைய பிறந்த நாளாக சூரியன் கடகராசியில் இருக்கும் பொழுது கொண்டாடுகிறோம். அந்த ஆடி கிருத்திகை சந்திரன் கிருத்திகா நட்சத்திரத்தில் இருக்கும்போது கொண்டாடுகிறோம். தை மாதத்தில் தைப்பூசம் முருகப்பெருமானுக்கு ரொம்ப விமர்சையாக கொண்டாடுகிறோம். ஸோ சூரியன் சந்திரன் பௌர்ணமி திதியாக இருக்கக்கூடிய தை மாதத்தில் அப்போ அது உத்தராயண புண்ணிய காலம் அப்படின்னு பேர். ஸோ தட்சிணாயன புண்ணிய காலத்தில் ஆடி கிருத்திகை முருகனுக்கும், தை மாதத்தில் உத்தராயண புண்ணிய காலத்தில் தைப்பூசம் முருகப்பெருமானுக்கும் இந்த கொண்டாட்டங்கள், நம்ம முருகனினுடைய கொண்டாட்டங்களை பார்க்கிறோம். ஆடி மாதம் இந்த கிருத்திகா நட்சத்திரத்தில் நம்ம வீட்டில் எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முருகனுக்கு உண்டான எல்லா விதமான மந்திரங்களும் நீங்கள் உச்சரிக்கலாம். வேல்மாறல் சொல்லலாம், முருகனுக்கு உண்டான சஷ்டி கவசம் படிக்கலாம். அதே போல் நீங்கள் முருகனுக்கு உண்டான சுப்பிரமணிய புஜங்கம் படிக்கலாம். எந்த ஸ்லோகத்தை எந்த மந்திரத்தை நீங்கள் படித்தாலும் முருகனுக்கு ஆடி கிருத்திகை என்று படிக்கும்பொழுது அதற்கு முழுமையான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டுமல்ல, இந்த ஆடி கிருத்திகையில் பார்த்திங்கன்னா விரதம் இருந்து முருகனுக்கு உண்டான ஆலயங்களில் காவடி எடுக்கிறது ரொம்ப விசேஷம். பால் குடம் எடுக்கிறது, காவடி எடுக்கிறது, இது எல்லாமே ரொம்ப சிறப்பாக அன்றைய தினத்தில் நடைபெறும். பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி, சர்ப்ப காவடி, இப்படி பல காவடிகள் எடுக்கிறாங்க இந்த ஆடி கிருத்திகை என்று. ஆடி மாதத்தில் கிருத்திகையில் முருகனுக்கு எடுக்கக்கூடிய இந்த காவடி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிரார்த்தனை நிறைவேற்றுறதாக இருக்கும். இப்போ ஒரு சிலருக்கு ரொம்ப அந்த குடும்பத்தில் முருகன் குலதெய்வமாக இருப்பார். முருகனுக்கு அவங்களுடைய குடும்ப கஷ்டத்திற்கு பிரார்த்தனை பண்ணிப்பாங்க. பிரார்த்தனை பண்ணும்போது இந்த ஆடி கிருத்திகையில், ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த கிருத்திகையில் விரதம் இருந்து காவடி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிப்பாங்க. இதில் அவங்கவுங்க விருப்பப்படி எடுக்கக்கூடிய காவடிகள் தான். சர்ப்ப காவடி எடுக்கிறதா இருந்தால் மட்டும்தான் விரதங்கள் அனுஷ்டானங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ ஒரு கண்ணாடி இதில் சர்ப்பத்தை வைத்து சர்ப்பத்துக்கு பூஜை பண்ணுவாங்க. இந்த காவடி எல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா எத்தனை நாள் விரதம் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான். இப்போ பால் காவடி எடுக்கிறாங்க, பன்னீர் காவடி எடுக்கிறாங்க, புஷ்ப காவடி எடுக்கிறாங்கன்னா இதுக்கெல்லாம் விரத நாட்கள் ரொம்ப குறைவாகத்தான் இருக்கும். ஆனால் சர்ப்ப காவடி எடுத்தாங்கன்னா ஒரு மண்டலம் விரதம் இருப்பாங்க, 48 நாள் இருப்பாங்க. இந்த 48 நாள் எப்போ பூர்த்தி ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஆடி மாதம் கிருத்திகைக்கு முன்னாடி ஒரு 47 நாள் முன்னாடியே அவங்க விரதத்தை ஆரம்பித்து அந்த விரதங்கள் எல்லாம் இருந்து இந்த ஆடி கிருத்திகை அன்னைக்கு போயிட்டு முக்கால்வாசி சர்ப்ப காவடி எடுக்கிறவங்க அந்த சர்ப்பத்தை கொண்டு போய் அங்கே இருக்கக்கூடிய கடலில் தான் விடுவாங்க. அதனால் திருச்செந்தூரில் நான் பார்த்துருக்கேன், சர்ப்ப காவடி எடுக்கிறவங்க சுவாமியை இது பண்ணி அந்த சர்ப்பத்தை தண்ணியில் விடுவாங்க. ஸோ இப்போ இந்த காலத்தில் அவங்க யார் பண்ணுறாங்க என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அந்த காலத்தில் நிறையாவே சர்ப்பத்துக்கு அது ஒரு கண்ணாடியில் அடைச்சி வச்சு வீட்டில் வச்சுருந்து அதுக்கு டெய்லி பூஜை பண்ணுவாங்க. ஒரு மண்டல கால பூஜை நடக்கும் சர்ப்ப காவடி எடுக்கிறவங்களுக்கு. இதெல்லாம் அப்போல்லாம் கோவில்களில் ரொம்ப கூட்டம் கிடையாது. ஜனங்களும் ரொம்ப இந்த மாதிரி தன்னுடைய பிரச்சனைகள் உடனே தீரணும், ஏதாவது ஒரு கோயில் சொன்னால் உடனே எல்லோரும் அங்கேயே ஓடிடுறாங்க, உடனே நாளைக்கே நமக்கு பிரச்சனை தீர்ந்துடுற மாதிரி. இது எல்லாமே பிரார்த்தனைகள் தான். ஸோ பிரார்த்தனை செஞ்சு அவங்கவுங்களுக்கு அந்த பிரார்த்தனை நிறைவேற்றுறதுக்கு இந்த காவடிகள் எல்லாமே எடுக்கப்பட்டன. முருகப்பெருமானை இந்த ஆடி கிருத்திகை அன்னைக்கு நாமளும் வீட்டில் வழிபாடு செய்து சஷ்டி கவசம் படிக்கலாம். ஒன்றுமே தெரியலையா, ஓம் சரவண பவான் சொன்னாலே முருகன் அருள் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த ஆடி கிருத்திகை ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி வருது, வியாழக்கிழமை அன்னைக்கு. ஒரு நல்ல ஆலயம் போகணும், அதுவும் இந்த வியாழக்கிழமையாக இருக்கே. என்ன ஆலயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுவாமிமலை போகிறது ரொம்ப விசேஷம். மெட்ராஸ் பக்கம் இருக்கிறவங்க நீங்கள் திருத்தணி போகலாம். என்ன நேயர்களே, இன்றைய Pengal.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் ஆடி கிருத்திகையினுடைய சிறப்பை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.